இன்றைக்கி நம்ம இருக்கிற இடம் அரிசோனா ஸ்டேட்டுங்க. அரிசோனா ஸ்டேட்டில் நாங்கள் எல்லா விதமான வெதரையும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். ஒரு 3 மணி நேரம் ட்ராவல் பண்ணி நாங்கள் இப்போ ஃப்ளாக்ஸ்டாஃப் வந்திருக்கோம். இதே ஃபீனிக்ஸில் பார்த்தோம் அப்படின்னா 91 டிகிரி ஃபாரன்ஹீட்ல எங்களுக்கு வெயில் இருந்தது. வெயில் எங்களால் தாங்க முடியல, அந்த அளவுக்கு இருந்தது. வர வழியெல்லாம் பார்த்தோம்னா நல்ல ஒரு காற்று அடிச்சது. இங்க இந்த சிட்டில பார்த்தோம்னா இன்னைக்கு பனி பெய்யுது. இது மாதிரி எல்லா விதமான வெதரையும் நாங்க வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்றோம். இப்ப நம்ம ஒண்டர்ஃபுல்லான அரிசோனா மாகாணத்துல செடோனால இருக்கும். இது நம்ம சவுத் இந்தியாவோட மூணார் மாதிரி இருக்கு. பெரிய பெரிய மலைகள், நிறைய ஹேர்பின் பெண்ட்ஸ். அந்த ஹேர்பின் பெண்ட்ல வந்து அழகா நம்ம காரை ஓட்டிட்டு வர்றது, அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தோம்னா நம்ம மூணாருக்கு போயிட்டு வர அந்த எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்குதுங்க. அதுவும் இன்னைக்கு கிளைமேட் சூப்பரா இருக்கு, வெயிலே இல்லை. இந்த வெதர் வந்து அப்படியே எனக்கு நம்ம மூணாரை தான் ஞாபகப்படுத்துது. இது பார்த்தீங்கன்னா லைக் பிக்னிக் ஏரியா மாதிரி. இங்கே வந்து பெஞ்ச் போட்டிருக்காங்க அண்ட் இங்கே வந்து கிரில் வச்சுருக்காங்க. நம்ம அப்படியே சமைச்சி சாப்பிட்றதுனா கூட, சமைச்சி மீன்ஸ் நம்மளுடைய சாப்பாடு கிடையாது, நம்ம சிக்கன், பீஃப், போர்க் இதெல்லாம் வந்து இங்கே வந்து கிரில் பண்ணி அதை அப்படியே உட்காந்து சாப்பிட்டுட்டு இந்த இயற்கை அழகை பார்த்துட்டு சாப்பிட்டு போவாங்க. இப்போ நம்ம இருக்கிறது அரிசோனா ஸ்டேட்ல செடோனா சிட்டில இருக்கோம். இந்த சிட்டிக்கு இப்படி ஒரு பேர் வந்ததுக்கு ஒரு சுவாரஸ்யமான ஒரு ரீசன் சொல்றாங்க. என்ன அப்படின்னா, இந்த சிட்டில இருந்த ஃபர்ஸ்ட் போஸ்ட் மாஸ்டர் அவருடைய ஒய்ஃபோடைய பேர் தான் இந்த சிட்டிக்கு வச்சிருக்காங்க. ஏன் அப்படின்னு, அவங்களுடைய ஹாஸ்பிட்டாலிட்டியை கௌரவிக்கிற விதமா இந்த பேர் இந்த சிட்டிக்கு வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. இந்த ஊர் முழுக்கவே ஒரு ரெட் அண்ட் ஆரஞ்சு கலர்ல தாங்க இருக்கு. இப்போ என் பின்னாடி பாத்தீங்கன்னா இருக்கிற மலையெல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். இந்த மலையில வந்துட்டு பாதி அளவுக்கு வந்து ஒரு ரெட் கலர், ஆரஞ்சு கலர் இதுதான் வந்து இருக்கு. இதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அயன் ஆக்சைடுன்னு சொல்றாங்க.
இந்த அயன் ஆக்சைடு தான், இந்த பாறைகள்ல ஒரு மெல்லிய அயன் ஆக்சைடு இருக்குமா, அந்த அயன் ஆக்சைடு தான் இயற்கையோட வேதியியல் மாற்றத்தின் காரணமா இந்த அயன் ஆக்சைடு இதுல பட்டிருக்கு. இந்த அயன் ஆக்சைடு தான் காலப்போக்குல இந்த ரெட் கலர் உருவாகிறதுக்கு காரணமா இருந்திருக்கு. பல கோடி ஆண்டுகளுக்கு முன்னாடி இங்க வந்து பெரிய கடல் இருந்திருக்கு, ஆறு இருந்திருக்கு. ஸோ அதுதான் வந்து அந்த தண்ணியில உங்களுக்கு ஒரு லைன் பார்த்தா உங்களுக்கே அது தெரியும். இது எல்லாமே வந்துட்டு தண்ணி அந்த அளவுக்கு இருந்திருக்கு அப்படிங்கிறது தான் நமக்கு காட்டுது. 1950களில் இந்த சிட்டியில பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 55 பேர் தாங்க இருந்திருக்காங்க. இப்போ வந்து நிறைய பேர் இருக்காங்க. ஆனா இந்த சிட்டியோடைய முழு ஒரு வாழ்வாதாரம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்த டூரிசம் தாங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் டூரிசம் தான் இங்க. இந்த ஊர் முழுக்க எல்லா பில்டிங்குமே இந்த பாறைகள்ல ரெட் கலர்ல இருக்கிறதுனால ஊர் முழுக்க பில்டிங்கோடைய கலரும் ஒரு மாதிரி ஆரஞ்சு கலர், ரெட் கலர், ஒரு மாதிரி டார்க் ஒரு ப்ரௌன் கலர், இல்லைன்னா வந்து ஒரு அடர்த்தியான ஒரு கிரே கலர், இந்த மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ஏன் அப்படி ரீசன்? ஈவன் மெக்டொனால்ட்ஸ் பார்த்தோம்னா கூட ஊர்ல வந்து ப்ளூ கலர்ல மென்ஷன் பண்ணியிருக்காங்க. எதுக்காக அப்படின்னு பார்த்தோம்னா எல்லோ அப்படிங்கிறது இந்த ரெட்டை வந்து டிஸ்டர்ப் பண்ணும் அப்படிங்கிறதுனால அதுக்கு இப்படி கலர் மாத்திருக்காங்களாம். ஹாய், இப்போ நாங்கள் ஹைக்கிங் போகிறோம். பின்னாடி பார்க்குறீங்களே அந்த மலைக்கு போகிறோம். ஸோ இங்கேருந்து நடக்க ஆரம்பித்தாதான் ஒரு மணி நேரத்தில் அங்கே நடக்க முடியும்னு நினைக்கிறேன். ஸோ அவ்வளோ தூரம் நாங்கள் வந்து நடக்க ஆரம்பிக்கிறோம். அங்கே போவோம். இங்கேருந்து தான் ஆக்சுவலாக ஸ்டார்ட் ஆகுது. இதுக்கு பேர் வந்து டெவில் பிரிட்ஜ் ட்ரைல். பாதி தூரம் நடந்து வந்திருக்கோம். 30 மினிட்ஸ் நினைக்கிறேன். இன்னும் ஒரு 30 to 40 மினிட்ஸ் நடக்கணும். அப்போ தான் நம்ம அந்த பிரிட்ஜை போய் சேர முடியும். இங்கிருந்து அப்படியே அங்கே உட்காந்துருக்காங்க பாருங்க. அங்கே உட்காந்துருக்காங்க பாருங்க. அங்கே போகணும் நம்ம.
ஸோ வி மேட் இட். ஏறும்போது ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு, இறங்கும்போது ரொம்ப ஈஸியா இருக்கு. 10 நிமிஷத்துல இறங்கிட்டோம். அந்த பிரிட்ஜில் ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு கியூ இருந்தது. கியூனா நிறைய பேர் வந்து ஒரே நேரத்தில் அந்த பிரிட்ஜில் ஃபோட்டோ எடுக்க முடியாத அளவுக்கு, ஏன்னா வந்து ரொம்ப ஒரு நேரவாக இருந்தது அப்படிங்கிற மாதிரி. அதனால வந்து நிறைய பேர் வந்து ஒரே நேரத்தில் அதில் நடக்கல. பட் ஒரு 20 மினிட்ஸ் கிட்ட வெயிட் பண்ணி ஃபோட்டோ எடுத்தோம், வீடியோ எடுத்தோம். ஸோ தட்ஸ் இட். ஹாய், இப்போ நாம இருக்கிறது அரிசோனா ஸ்டேட்ல இருக்கிற கிராண்ட் கேனியன் நேஷனல் பார்க். இப்போ என் பின்னாடி பாக்குறீங்க இல்லையா, இது பார்த்தா உங்களுக்கு மலை மாதிரி தெரியுதா? கண்டிப்பா இது மலை கிடையாதுங்க. இந்த ஸ்டேட்டுக்கு பக்கத்துல கொலராடோ அப்படிங்கிற ஒரு ஸ்டேட் இருக்கு. இந்த ஸ்டேட்ல ராக்கி மவுண்டன் அப்படிங்கிற ஒரு பெரிய மவுண்டன் இருக்கு. அந்த மவுண்டனுடைய உயரம் பார்த்தோம்னா கிட்டத்தட்ட கடல் மட்டத்தில இருந்து 12,000 அடி உயரத்துல இருக்குது. பல மில்லியன் வருஷத்துக்கு முன்னாடி அந்த ராக்கி மவுண்டன்ல உருவாகுற அந்த கொலராடோ ரிவர் தான் இங்க ஓடி இருக்குங்க. இப்போ நீங்க பாத்தீங்கன்னா தண்ணி எதுவுமே கிடையாது. ஆனா பல மில்லியன் வருஷத்துக்கு முன்னாடி அந்த ஆறு ஓடினதுனால அது அப்படியே வந்து அந்த ஆறானது எவாப்ரேட் ஆகி ஃபுல்லா இப்போ பள்ளத்தாக்கு மாதிரி ஆகியிருக்கு. இந்த பள்ளத்தாக்குடைய நீளம் பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 446 கிலோமீட்டர். இதனுடைய அகலம் பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 29 கிலோமீட்டர் அகலம். இதனுடைய ஆழம் கிட்டத்தட்ட 6093 அடி ஆழம் இருக்குது. அடுத்து நீங்க இந்த பள்ளத்தாக்குல நிறைய லேயர்ஸ் பார்க்கலாம். ஒரு லேயரும் ஒரு கலர்ல இருக்கிற மாதிரி நமக்கு தெரியுது இல்லையா? ஆக்சுவலா ஒரு கலர்ல தான் இருக்கு. ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா பல மில்லியன் வருஷத்துக்கு முன்னாடி ஓடின ஆறு, அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் கம்மியாகி பல கோடி வருஷத்துக்கு முன்னாடி ஓடினாரு, அதுக்கப்புறம் பல 100 வருஷத்துக்கு முன்னாடி ஓடினாருன்னு அது மாதிரி காலங்கள் மாற மாற அதனுடைய படிவமானது இதுல அப்படியே படிஞ்சிருக்கு. அதனாலதான் நம்ம ஒன்னொன்னும் ஒரு கலர்ல பார்க்க முடியுது. இந்த அணிலுக்கு யாரும் சாப்பாடு போட்டிருப்பாங்க போல இருக்கு. எல்லார்கிட்டையும் பயப்படாம எல்லார் கையையும் பிடிச்சி இழுத்து பார்க்குற அளவுக்கு நின்று எல்லாரையும் பார்த்துட்டு இருந்துச்சு. மில்லியன் கோடியாகி, கோடி லட்சமாகி, லட்சம் ஆயிரமாகி, ஆயிரம் 100 ஆகி இப்போ கடைசியா இவ்வளோதாங்க தண்ணி ஓடிட்டு இருக்கு.
அரிசோனா பற்றியான நிறைய விஷயங்கள் நீங்கள் இந்த வீடியோ மூலமாக தெரிஞ்சிருப்பீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். நீங்களும் அரிசோனா போனீங்கன்னா கண்டிப்பாக இந்த இடங்கள்லாம் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். மீண்டும் சந்திப்போம்.